கேவலமா கெட்ட வார்த்தைகள் அவ்வளவு பேசுறா. உன் வாயை திறந்தாவே நாத்து அடிக்குது, கப் அடிக்குது. அதான் உன் புருஷன் வந்து ஓடி போயிட்டான். அதான் வந்து இப்போ நீ வந்து இந்த ஈவெண்ட் பண்றனாவே நீ ப்ராஸ்டியூஷன் தான் நீ பண்ற. நீ ப்ராஸ்டியூஷன் பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டே பண்ற. அவன் என்ன பண்றான்னு தெரியல. அவன் முகர கட்டையை பார்த்தாவே தெரியுது. அவன் என்ன பண்ணுவா, அவ எப்பேற்பட்ட பொம்பளை. அந்த பன்னிஷா வந்து என்ன பண்ணுவான்னு அவளை பத்தி நான் வந்து ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஞானிகள் தான் அந்த பண்ணி என்ன பண்ணுன்னு தெரியும். அந்த பண்ணி சொல்லுது நீ ப்ராஸ்டியூஷன் தான் பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மனசே உடஞ்சு போயிட்டேன். நான் அந்த அளவுக்கு நான் வந்து அந்த அளவுக்கு பேசிட்டா அவ இந்த மாதிரி என்னால அது ஜீர்ணிக்கவே முடியல. சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் வந்து சரி அது ப்ரோக்ராம் வந்து நம்ம கமிட் பண்ணபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணிருக்கேன் அந்த பொம்பளை, அதை விட்டு அடுத்த நாள் ஈவெண்ட் நடக்க போகுது. காலையில இருந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டிருக்கா. இந்த இதுக்கு வந்து நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு 7 மணி ப்ரோக்ராமுக்கு நான் கலந்துக்கல. இந்த ப்ரோக்ராம்ல ஆர்கனைசர் இப்படிலாம் பண்றா அப்படிலாம் பண்றான்னு பயங்கரமா புழுகி தள்ளிட்டு இருக்கா. ஸ்டோரி போட்ட உடனே பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அவங்க வந்து சொல்றாங்க WIT அப்படின்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அந்த குரூப்ல இருந்து வந்து வீடியோ நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் ஆகுது. இந்த மாதிரி கெனிஷா என்ன வந்து இது மாதிரி சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி இந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கல, அந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கல, அப்படி இப்படின்னு பயங்கரமா வந்து மெர்லின் உன்னை பத்தி பேசுறா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி கிரௌடு குறைஞ்சு போச்சு. சரி இவங்க வரமாட்டாங்க ப்ரோக்ராமுக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க மெர்லின். அந்த சமயத்துல பார்த்தா என்ன நினைச்சாலும் தெரியல, இந்த பன்னிஷா வந்து ஒருவேளை ப்ரோக்ராம் ஈவெண்ட் அட்டன் பண்ணலன்னா நாம இந்த பணத்தை, ஏன்னா இன்னொரு 5 லட்ச ரூபா வேற வந்தோடனே கொடுத்துட்டாங்க. 4 lakhs ஆல்ரெடி அட்வான்ஸ் பண்ணியாச்சு. வந்த உடனே ஒரு 5 லட்ச ரூபா வேற கொடுத்தாச்சு. இந்த பணத்தை நாம வந்து ரிட்டர்ன் பண்ணுவா என்னன்னு சொல்லிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு இருக்கா. எங்க பெர்ஃபார்ம் பண்ற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. வந்துட்டு என்ன பண்ணிருக்கா வந்து மெர்லினை கூப்பிட்டு, ஆர்கனைசரை கூப்பிட்டு, அவங்க பொண்ணுலாம் இருந்திருக்குது, பயங்கரமா பேசியிருக்கா. அவங்க பொண்ணெல்லாம் ஏதோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. உடனே நீங்க மன்னிப்பு கேட்கணும் என்கிட்ட, நீ மன்னிப்பு கேட்டாதான் வந்து நான் இந்த ப்ரோக்ராமை நான் வந்து இது பண்ணுவேன், நான் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து மன்னிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மன்னிச்சது இல்லாம இந்த மாதிரி வந்து ரொம்ப கை கூப்பி மன்னிக்கணும். என்னுடைய எல்லாருடைய கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு, இந்த கீபோர்டு வாசிக்கிறவர் எல்லாருக்கிட்டையுமே நாங்க வந்து என் பேர்ல தப்பு, நம்ம மன்னிச்சுக்கன்னு வந்துட்டு எல்லார்ட்டையும் நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னோன்னா அந்த மன்னிப்பையும் அவங்க கேட்டிருக்காங்க. திமிரு பிடிச்ச கொழுப்பு பிடிச்ச இந்த பன்னிகளுக்கு எல்லாம் இருக்குது இப்போ வந்து. பாக்குறேன் நான் கண்ணால பாக்குறேன். நான் வந்து என்ன செய்வேனாவா, எனக்குன்னு ஒரு பாணி இருக்கு, அதை வந்து நான் சொல்லவே மாட்டேன். பயங்கர ஆத்திரத்துல தான் இருக்கேன் நான். என்ன சொல்றது, அதுவும் ஒரு பெண்ணுக்கு வாயில நாத்தம்ன்ற, நீயே ஒரு நாத்தம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கெனிஷா வந்து வாயத்தம் தான் நாத்தம் அடிக்கிறது. உன்னை வந்து பேசினாவே நாத்தம்னு, நீ ஒரு நாத்தம், இன்னும் கேவலமா பேசுவேன் நானு. சரி மரியாதை நிமித்தமா சரி வேணாம், எல்லாரும் இருக்காங்க, தனியா நம்ம கச்சேரியை தனியா வச்சுப்போம்.